வணக்கம். இன்றைக்கி வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் அரிசி, பச்சரிசியோ புழுங்கலரிசியோ எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இதை ஒரு அரை கப் தண்ணியில் ஊற வைக்கணும் 1 மணி நேரம். நல்லா ஊறணும். இது 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 8லேருந்து 9 பூண்டு பல், பச்சை மிளகாய் 7லேருந்து ஒரு 9 மிளகாய் எடுத்துக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இஞ்சி ரொம்ப பெரிய துண்டாக போட வேண்டியதில்லை, சின்ன துண்டு போதும். ஜீரகம் நல்லா 1 ஸ்பூன் போடணும். தேங்காய் வந்து ஒரு அரை மூடி, இல்லைன்னா ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம், இல்லை அரை மூடி தேங்காவாக துருவி எடுத்து போட்டுக்கலாம். இதை நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். வெண்டைக்காய் ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கிறேன். அதை நல்லா கழுவி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் தாராளமாக விடணும். வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு எண்ணெய் தேவை. ஒரே ஒரு மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கிறேன், காஞ்ச மிளகாய். கொஞ்சம் ஜீரகம், அரை டீஸ்பூன் ஜீரகம் போடணும். ஜீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை போடணும். இதெல்லாம் ரொம்ப நேரம் பண்ண வேண்டியதில்லை, உடனே செஞ்சிடலாம். ஜீரகம் சீக்கிரம் பொரிஞ்சிடும். இதை லேசாக வதக்கிட்டு நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறத இதோட சேர்த்து வதக்கணும். வெண்டைக்காய் பூச்சி இல்லாமல் பார்த்து அதை கட் பண்ணி பிஞ்சு வெண்டைக்காவை போட்டால் நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். உப்பு வந்து இதில் பாதி போட்டுட்டு நம்ம மோர்லேயும் கொஞ்சம் போட போகிறோம். அதனால் இதில் போட்டதையும் அதையும் சேர்த்துக்கணும். நம்ம இது வதங்கிறதுக்காக அந்த உப்பு போட்டிருக்கிறேன். இது ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். வெண்டைக்காய் வதங்கி வந்துடும். நம்ம ஹை ஃப்ளேமில் தான் இதை வதக்குறோம். இப்போ இது வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோட சேர்த்து வதக்கணும். இதுவும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் வதக்கணும். ஆனால் லோ ஃப்ளேமில் வதக்கணும். இந்த மசாலா ஸ்மெல்லு நல்லா போகணும். அதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்க வேண்டாம். இதை லேசாக வதக்கிட்டு உடனே நம்ம தயிரில் போட்டுட்டோம்னா ஸ்மெல் வரும். ஏன்னா இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கோம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வதக்கணும். இது நல்லா வதங்கி கலர் மாறி இருக்குது. நம்ம மிக்சியை கழுவுன தண்ணி இதோட சேர்த்து நல்லா கலந்து விடணும். இதை மூடி போட்டு வேக வைக்க வேண்டியதில்லை, ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக வச்சோம்னா அந்த வெண்டைக்காய் வெந்துடும். ஏன்னா இது வதங்கி இருக்கிறதுனால இந்த குழம்பு கொஞ்சம் அப்படியே அந்த கொதித்து வந்தாலே போதும். நல்லா கொதிச்சிடுச்சு, நல்லா வெண்டைக்காய் வெந்துட்டு இப்போ சிம்மில் வச்சு செஞ்ச இந்த ப்ராசஸை இப்போ ஆஃப் பண்ணிடணும். நம்ம ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விடணும். தயிர் ஒரு 1/2 லிட்டர் தயிர் எடுத்துருக்கிறேன் நான், நல்லா கெட்டி தயிர். இது ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது, புளிப்பும் இல்லாமையும் புது தயிராகவும் இருக்கக்கூடாது. இதில் மீதி உப்பு, அந்த குழம்புக்கு தேவையான உப்பு இதில் போட்டுக்கிறேன்.
இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதை கையால் அடித்தா திரியாக இருக்கும். அதனால் மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஈவனாக இருக்கும். அந்த இது திக்னஸ் நல்லாயிருக்கும். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கணும். இதை ஸ்டவ்வில் வைக்கக்கூடாது. இதில் நம்ம ஆற வச்சுருக்கிற அந்த மசாலா கிரேவியை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இனிமேல் இதை ஸ்டவ்வில் வச்சு கொதிக்கலாம் விடக்கூடாது. இதை இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாவே குழம்பு ரெடி. இதை அடுப்பில் வச்சு கொதிக்க விடக்கூடாது, திரிஞ்சு போயிடும். டேஸ்டான மோர் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.